So plus 2 student exercise 1.1 14 sum if A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க so that A inverse equal to 1/2 A square minus 3i so left hand side right hand side ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ கொடுத்துருக்கிறத ஏன்னு எழுதிட்டு A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/mod A இன்ட்டு adjoint A ஸோ mod A கண்டுபிடிக்கணும் mod Aக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஸோ ஜீரோ கொண்டு எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் வரும் நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 0 1s are 0 1 into 1 -1 ப்ளஸ் 1 இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 1 1s are 1 1 0 -0 அப்படி போட்டுருக்கு ஸோ இதுலேருந்து -1 உள்ளே கொண்டு போனீங்கன்னா +1 ஆயிரும் இதில் +1 அப்புறம் 2 வரும் ஆன்சர் ஸோ 0 வரல இப்போ A-1 இருக்குது இதே மாதிரி adjoint A கண்டுபிடிக்கணும் adjoint Aக்கு A மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும் ஸோ சைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அல்டர்னேட்டிவாக போட்டே வாங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு சைன் ஒருபோதும் ஒரே சைன் வராது பார்த்துக்கிடுங்க போட்டுட்டு இப்போ இந்த 0 இருக்கிற ரோ காலம் மறைச்சிட்டிங்கன்னா 0 -1 வரும் 0 -1 அப்படி அதேமாதிரி இந்த 1 இருக்கிற காலம் ரோ மறைச்சிட்டிங்கன்னா 0 -1 ப்ளஸ் இந்த 1 இருக்கிற காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 1 -0 ஸோ இப்படி பண்ணி இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணால் -1 இதில் நெக்ஸ்ட்டு +1 அடுத்ததும் +1 தான் நெக்ஸ்ட்டு 1 -1 1 அடுத்து 1 1 -1 இப்படி தான் வரும் ஸோ இதை என்ன செய்யணும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் -1 1 1 1 -1 1 1 1 -1 ஸோ இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட்னால் ஒன்றும் இல்லை ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் எழுதணும் ஸோ இதை நான் இப்படி எழுத போகிறேன் இது காலம் -1 1 1 நேராக எழுதிடுறேன் அதேமாதிரி 1 -1 1 நெக்ஸ்ட்டு 1 1 -1 சரிங்களா இது adjoint A ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலாவில் 1 mod A adjoint A அதில் mod A கண்டுபிடிச்சாச்சு adjoint A கண்டுபிடிச்சாச்சு ஸோ இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 அதாவது 1/mod A2 அப்புறம் adjoint A சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து 1வது ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் அவங்க ஸோ தட்னு கொடுத்த ஈக்குவேஷன் இந்த சைடு முடிஞ்சுது RHS கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன வேணும் A² வேணும் அப்போ A நமக்கு தெரியும் A வந்து 0 1 1 1 0 1 1 1 0 இப்போ A² மறுபடியும் ஒரு A போடணும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் இதை வச்சு இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி நல்லா கவனமாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி பண்ணணும் 0 0 0 1 1s are 1 1 1s are 1 ஸோ சைன் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது அதனால் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை வச்சு திரும்ப இதை பண்ணுங்கள் இந்த காலம் 0 1 0 தான் நெக்ஸ்ட்டு 1 0 0 நெக்ஸ்ட்டு 1 1s are 1 பொறுமையாக பண்ணுங்கள் திரும்ப இதை வச்சு இதை ஸோ இந்த ஒரு ரோவை வச்சு 3 காலத்தையும் பண்ணுறோம் ஸோ இதை வச்சு 0 1s are 0 1 1s are 1 1 0 0 ஸோ மற்ற இதெல்லாம் நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி இந்த ரோ வச்சு இந்த 3த்தையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் அந்த காலமை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செகண்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும் ஸ்டெப்பு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா 2 1 1 1 2 1 1 1 2 அப்படி வரும் ஸோ A² நெக்ஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனுக்கு வந்து 3i கண்டுபிடிக்கணும் 3i ஸோ நமக்கு தெரியும் I வந்து 3 into 3 மேட்ரிக்ஸில் 1 0 0 0 1 0 0 0 1
இதுதான் 3 இன்ட்டு மேட்ரிக்ஸில் இது கூட 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் 3. அப்போ எல்லா டயகோனல்லையும் என்ன வந்துடும், 3 வந்துடும், அவ்வளோதான். ஸோ 3 3 3 0 0 0 0 0 0 நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 3ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் a² - 3i. சரிங்களா? a² இருந்தால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை போடுங்க. 2 1 1 1 2 1 நெக்ஸ்ட்டு 1 1 2 நெக்ஸ்ட்டு -3i. ஸோ 3 0 0 ஸோ -3i போட்டீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்படியே என்ன செய்கிறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இதில் முன்னாடி 1/2 இருக்குது இல்லையா, அதனால் இங்கேயும் 1/2 போட்டுருங்க. ஸோ 1/2. ஸோ இந்த 2லேருந்து 3ஐ கழிச்சிங்கன்னா -1, 1லேருந்து 0 கழிச்சிங்கன்னா 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 0 கழிச்சிங்கன்னா அது 1 தான். ஸோ இப்படி ஒவ்வொன்றா பண்ணிங்கன்னா 1 -1 1 1 1 -1. ஸோ இது 2. ஸோ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. 1 = 2. ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். ஹென்ஸ் வெரிஃபைடு.